தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுகவிடம் 7 MP சீட் கேட்கின்றார். திமுகவிடம் 7 MP சீட் கேட்கிறார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். தமிழக வெற்றி கழக கூட்டணியில் விடுதலை சிறுத்தை கட்சி உள்ளது. அந்த கட்சிக்கு 2 சட்டசபை உறுப்பினர்கள், 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர். தற்பொழுது தமிழக வெற்றி கழக அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த வன்னியரசு அமைச்சராக உள்ளார். தமிழக வெற்றி கழக கூட்டணியில் விடுதலை சிறுத்தை கட்சி உள்ளது. ஆனால் அது உள்ளாட்சி தேர்தல் வரை கூட தாங்குமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. என்னவென்று சொன்னால், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மீது திருமாவளவன் அதிருப்தியில் உள்ளார். மேலும் சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை. ஆகவே தங்களுடைய தேவைகள் எதுவும் பூர்த்தி செய்யப்படவில்லை. இதனால் திருமாவளவன் அதிருப்தியில் உள்ளார். மீண்டும் திமுக கூட்டணிக்கு செல்லலாம் என்ற முடிவில் உள்ளதாக கூறப்படுகிறது. திமுக மூத்த தலைவர்களிடம் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். திமுகவும் அவர்களை வரவேற்க தயாராக உள்ளது. உடனடியாக திருமாவளவன் தனது டிமாண்டை கூறியுள்ளார். வருகிற பாராளுமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு 7 பாராளுமன்ற தொகுதிகள் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார். இது திமுகவுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. கடந்த முறை 2 தொகுதிகள் தான் வழங்கியது. தற்பொழுது 7 தொகுதிகள் கேட்பது திருமாவளவன் 7 தொகுதிகள் கேட்பது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. திமுக இதனை ஏற்றுக்கொள்ளுமா அல்லது வரவேற்று கூட்டணியில் இணைத்துவிட்டு காலை வாரி விடுமா என்பது தெரியவில்லை. ஆனால் 7 தொகுதி கேட்கிறார் திருமாவளவன். தமிழக வெற்றி கழகத்தில் 7 தொகுதிகள் தருவதற்கு வாய்ப்பு கிடையாது என்பது நம் அனைவருக்கும் தெரியும். திமுக கூட்டணியில் இணைந்தால் தனக்கு 7 தொகுதிகள் கிடைக்கும் என திருமாவளவன் நம்புகின்றார்.